பிரைஸ் அலாட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்து தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று. ஜெயம் கொள்ளுதல் என்றால் வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் ஜெயித்து நிற்குதல். யாரெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகத்திலே ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் வைத்துவிட்டு அவர்களிடம் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆனால் பிசாசு அங்கே ஒரு சோதனையை கொண்டு வருகிறான். அந்த சோதனையில் ஆதாமும் ஏவாளும் ஜெயித்திருந்தார்கள். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக அங்கே அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்திருக்கலாம். ஆனால் அந்த சோதனையில் அவர்கள் வீழ்ந்து போகிறார்கள். வீழ்ந்து போனது நிமித்தமாக ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் நிறைந்த உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் வரக்கூடிய எல்லா சோதனையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ தண்ணீருக்குள்ளே கிடக்கக்கூடிய அந்த தாமரை இலையில் எவ்வளவுதான் நாம் தண்ணீரை ஊற்றினாலும் அது ஒட்டாது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் சுற்றி பாவம் நிறைந்து இருக்கிறது. பாவம் நிறைந்த உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் பாவம் நம் மேலே ஒட்டாதபடிக்கு இந்த தாமரையில் எப்படி இருக்கிறதோ அதே போல் நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் ஈஸியாக ஜெயம் கொள்ள முடியும். அப்போ அந்த ஜெயம் கொள்கிறவர்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வேதத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சகல பாவங்களையும் எங்களுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும். ஜெயம் கொண்டு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.